அது ஒரு நீங்க சொன்ன மாரி அந்த லைட், அந்த ஓப் இருக்கு. நம்ம அந்த ஆர்ட் ஷிப்ஸ்லாம் எல்லாமே கடந்து போவோம்ன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்க மேம். டைரக்டரா ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு என்னலாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? இல்ல இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன டிப்ஸ் சொல்வீங்க? வேலையில பயங்கர இன்ஃபேக்ட் நீங்க வந்து மத்தவங்களோட இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்றதுல நீங்க அ குறியா இருங்கங்கிறது நான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸா சொல்வேன். அதாவது எந்த விதத்திலயும் டோன்ட் எக்ஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். அதாவது இது என்னால பண்ண முடியாது. இது எங்க வீட்ல அம்மா கோச்சுப்பாங்க. எனக்கு வந்து எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் இதே ஆகக்கூடாது. அதாவது உன்ன டக்குனு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பையன அங்க போட முடியும். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன நீ கிரியேட் பண்ணக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். எந்த வேலை குடுத்தாலும் நான் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு அ டெடிகேஷன் டூ த ஜாப் இருக்கணும். நான் வந்து பார்ட் டைமா வரவா? அப்படின்லாம் சில பேர் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இது வந்து பார்ட் டைம் ஒர்க்கே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கோ, டைரக்ஷன் ஒர்க்கோ பார்ட் டைம் ஒர்க் கிடையாது. ஸோ அது தெரியாம உள்ள வராதீங்க. விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் லைக் அ பேஷனேட் ஜாப். அண்ட் அதுக்கான சரியான சம்பளம் கேட்டு வாங்கிக்கோங்க. மரியாதை இல்லாத இடத்துல ஒர்க் பண்ண வேண்டாம். அவசியம் இல்ல. நான் அந்த மாரி பண்ணினதில்ல. இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா, என்ன வந்து மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னா, நான் அங்க இருக்க மாட்டேன். நான் விலகி இருக்கேன். அந்த இடத்துலருந்து நான் விலகி இருக்கேன். அண்ட் ஒரு ஒரு டிக்னிஃபைடா எல்லார்கிட்டயும் ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதே நேரத்துல அப்படி மூஞ்சி மொறச்சுக்கிட்டு, கோவமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கலாம். அந்த லிமிட்டோட டிக்னிஃபைடா, ப்ரொஃபஷனலா ஓகே. வேலையில கண்ணும் கருத்துமா வேலை இருக்கணும். யாருமே வந்து, அது சும்மா சிரிச்சுட்டு போதுப்பா அந்த பொண்ணு, அப்படின்னு இல்லாம சிரிக்கலாம். அப்ப ஐயோ! அந்த பொண்ணு வேலை, ஐய்யய்யோ! என்ன வேலை கூட அந்த பொண்ணு கற்பூரம் மாரி செய்யும்பா, அப்படின்ற மாரி ஒரு நல்ல பேர் வாங்கணும். மேம் இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. அதுவும் டைரக்ஷன் பத்தி, ஸ்க்ரீன் ப்ளே பத்தி இன்னும் நெறைய ஐடியாஸ் வந்தது. தென் இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப சாதாரணம் இல்ல. சும்மா ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, அதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க் யூ.